மதுரை மாவட்ட அதிமுக வழக்கறிஞர் பிரிவு ஆலோசனைக் கூட்டத்தில் நாடாளுமன்றத்தில் அதிமுக குரல் ஒலிக்க வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. நிகழ்ச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார், செல்லூர் ராஜு மற்றும் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார், தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டில் வளர்ச்சியை புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக தலைவர்களை உயர்த்தி பேசினால் அவர்களது வாக்கு விழுந்துவிடும் என்று பிரதமர் நினைப்பதாக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். புறக்கணிக்கின்றார்கள், அவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். இந்த அலட்சியத்தை நாம் வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழனுடைய உரிமை குரலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய குரல் அங்கே ஒழிக்க வேண்டும் என்று இன்னைக்கு ஒரு தீர்மானத்தை எடுத்திருக்கிறார். மாநில ஆளுகின்ற கட்சியை நாம் எதிர்க்கிறோம். இந்திய அரசனுடைய வழிநடத்திய பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கிறோம். இது ரெண்டுமே ஆளுங்கட்சி. இந்த ஆளுங்கட்சியுடைய அவருடைய வீழ்ச்சி எப்படி இருக்கும் என்றால், அவருடைய நம்மளை தாக்க வேண்டும். எப்படி வெள்ளம் கொடுத்து கொள்றவனும் இருக்கான், விஷம் கொடுத்து கொள்றவனும் இருக்காங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இதனுடைய தலைவர்களை பேசி உயர்த்தி பேசினால் அவருடைய வாக்கு நமக்கு விழுந்துடாம் என்று பாரத பிரதமரே நினைக்கிறார் என்றால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வலிமையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய வலிமையை புரிந்து கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.